வணக்கம், வெல்கம் டு சந்திராஜ் குக்கிங். ரவா கிச்சடி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் ஆப்ஷனல் தான். நெய் சூடானது 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறம் ஆகிற வரையிலும் வறுத்துக்கலாங்க. ரவா கிச்சடிக்கு எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாங்க. 1 கப் பீன்ஸ், கட் பண்ண கேரட் 1 கப் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் 3 சேர்த்துருக்கங்க. உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கங்க. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்ம எந்த அளவு ரவை சேர்க்க போகிறோமோ அதே அளவு வெங்காயம் சேர்த்தா ரவா கிச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறிகள் 70% எண்ணெயிலே குக் ஆகணுங்க. காய்க்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. காய்கறிகள் வேகிற டைமில் ரவா கிச்சடிக்கு தேவையான தண்ணியை சூடு பண்ணிக்கலாங்க. 1 கப் ரவைக்கு 2.25 கப்லேருந்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 2.25 கப் தண்ணி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் வெள்ளை ரவையை சேர்த்துக்கலாங்க. இது மீடியம் சைஸ் ரவை. 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா கைவிடாமல் கலந்து விடலாங்க. இந்த மாதிரி நம்ம ரவையை வறுக்கிறப்போ கட்டிகள் எதுவும் சேராதுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், தண்ணி நல்லா சூடாயிருச்சு. சேம் டைம் இதை ரவையில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு டைம் சேவ் ஆகுங்க. ஷுவராக சொல்கிறேன், ஒரு கட்டிகள் கூட சேராதுங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டால் 2 நிமிஷத்தில் நமக்கு ரவா கிச்சடி ரெடி ஆயிருங்க. இப்போ ரவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், 10 நிமிஷத்தில் ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டெய்லி இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானது 10 போல் முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு ஆப்ஷன் தாங்க, நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரவா கிச்சடி. இந்த முந்திரியை கிச்சடியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.